சார் நம்ம வயசுல யார் சார் நடிக்க வைக்க போறீங்க? அதான் உங்க மைண்ட்ல யாராவது இருப்பாங்களே. திமிர் விசால் நடிக்க வைங்க சார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்புல. நம்மள காப்பாத்திக்கிறது பேர் ரவுடி சொன்னா. ரவுடி சொன்ன பண்ணுவடா. நானும் மந்திரக்காரன் தான்டா. நோ, இது வடச்சென்னா. ஓ, அப்ப நானும் வட சென்னையில இருக்கிற மந்திரக்காரன் தான்டா. செத்தப்பம் அடிக்கிற பரம்பரையில பிறக்கலடா. வாடா. அம்மா சந்திரா. சந்திரா கேஜிஎஃப் எஸ் நடிக்க வைங்க சார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்புல. டேய், கேஸ் வாங்கம்மா, உன்னோட மன்னிப்பு கேட்டு சால்வா போயிரு. இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்ல. முதல்ல அவனை என் தாய் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுனா. என்னடா சொல்ற? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, ஆனா இந்த குஞ்சுக்கு காக்கா தான் எப்பவுமே பொன் குஞ்சு. அப்பேற்பட்ட காக்கா மேல கை வச்சான், அதனாலதான் அவன் மேல நான் கை வச்சேன். டேய், என்னதானே சொல்றான் அவன்? நோ, அவங்க அம்மாவா அடிச்சிட்டாங்களாம், அதனால அவன் திருப்பி அடிச்சாலாம். அதைத்தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய், பிரச்சனை என்னன்னு சொல்றானா? சொல்றதே ஒரு பிரச்சனையா வச்சுன்னு. டேய், அவனை கூட்டு போய் 8 ஷூக்கு பாலிஷ் போட விடுறா. கரெக்ட்ண்ணா. அடா பண்ணு தெரியுங்களா? புஷ்பா அல்லு அர்ஜுன் நடிக்க வைங்க சார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்புல. பயமா இருக்குல்ல? கூப்பிட்டு வராம போயிட்டேன்னா அசிங்கமா போயிருன்னு பயமா இருக்குல்ல? மாமே பயமா தாக்குது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி பயம் இல்ல. நான் கூப்பிட்டா என் பத்மஸ்ரீ வழி வந்துடும். நாம ஃபீலிங்ஸ் ஆச்சா? 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 8க்கு ஒரு வாட்டி. ஒரு வாட்டியா? யோ வட புஷ்பா 5 ரூபாய் ஒரு டீ வித் ஜிஎஸ்டியோட. ஒரு ரூபாய்க்கு ஒரு சொட்டு தான் கொடுப்பான். வேணா நக்கின்னு போ. மெய்யழகன் கார்த்திகை நடிக்க வைங்க சார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்புல. என்னடா குத்திட்ட? அத்தா, நான் குத்தாம வேற யார் குத்துவா? டேய் யாரா நீ? அத்தா, நான் தான் உருளைக்கிழங்கு. டேய் உருளைக்கிழங்கு நீயாடா? டேய் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போடா. அத்தா, ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கட்டும், போற வழியில காளை மாட்டு பால்ல நாட்டு சக்கரை போட்டு சூப்பரா டீ குடுப்பான். குடிச்சிட்டு பொறுமையா போலாம். வாடா, நாட்டு மாட்டு பால்னா சிம்பு நடிக்க வைங்க சார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்புல. ஆத்திச்சூடி எழுதுறது ஔவையாரு, சினிமாக்கு எப்பவுமே ராஜா எங்க எஸ்டிஆர். அரசன் படம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, கிளைமேக்ஸ்ல என் தலைவன் மூக்குல வர ரத்தத்தை தொடச்சா மட்டும் போதும். அது போதும்.